எவ்வளவு பெரிய மரம் அழகா இருக்குல்ல. வீட்டு முன்னாடியே இந்த மரம் வச்சு. சப்போட்டா, இந்த சப்போட்டா இது பனானா சப்போட்டா தானே. மாமியார் மருமகள் சொல்றாங்க இது மாதிரி வைங்க அது மாதிரி வைங்க. பேபி இருக்கா என் தங்கம். அடிக்கடி வந்து வந்து காதை வச்சு கேட்பாங்க இந்த அம்மா. சண்டை புடிச்சு பாரு இருக்குது உனக்கு வளர்ந்தோனே. 2 பேரும் ஃபைட் பண்ணுவீங்களா? இங்க பாருங்க, ஃபைட் பண்ணுவீங்களா பேபி கூட? இது என்ன ஃப்ரூட்? இது பூ. சொன்ன உனக்கே தெரியலையா? ஆக்சுவலி அது என்னது? இது டிராகன் ஃப்ரூட். ஓகே, சோ அது அந்த ஓரமா வச்சு அப்படியே சர்க்கிளா ஏறி போகும். அதுக்கு ஓகே மம்மி, this is yours, this is mine. ஓகே டாடி, இது டாடிக்கு. ஓகே, ஃபைனலாக இந்த இடம்லாம் அழகாக க்ளீன் ஆகிடுச்சு. மேலே அங்கேயும் 2 செடி நான் சொன்னல, அந்த ரூமில் 2 செடி இங்கே அது வைக்கணும்னு மாதிரி வச்சாச்சு. இந்த இடம் அழகாயிடுச்சு. ஃபேமிலி வயசுல பாப்பா வச்சிருக்கோம், இது நல்லா மோந்து சாப்பிடுது. ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டே. என்னன்னா, இப்போதான் வந்து எங்கள் மொட்டை மாடி பால்கனிலேருந்து எட்டி பார்த்தேன். எனக்கு செடிகள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கே தெரியும், மேலே போய் கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்றது, அந்த மாங்காய் பறித்து சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இவரும் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு 3-4 செடியை வச்சுட்டு நீ என்ன மாற்றி மாற்றி வீடியோ போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கே செம சர்ப்ரைஸு. நிறைய செடி வாங்கிட்டு வந்திருக்காருங்க. எல்லாம் வந்திருக்கு, ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி தான், அங்கேருந்து தான் வந்திருக்கு. நிறைய செடி, அதாவது இங்கே பாருங்க, இந்த பால்கனி எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அது மாதிரி வீடியே அப்படியே க்ரீனாக மாத போகிறோம். ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கீழே போய் பார்த்துடலாமா? வரீங்களா? வாங்க. என்ன வேடிக்கை, அம்மாவும் பிள்ளையும். மரம் வந்திருக்குல்ல, இவருக்கு சிரிப்பை வேறு. மரம் வந்திருக்குல்ல, மரம் சப்போட்டா மரம் வந்திருக்கு. மொத்தமா இறக்கியாச்சு. சூப்பர். வாட் ஆர் யூ வாண்ட் எல்லாமே இறக்கியாச்சு. என்ன ராஜுபாய் சப்போட்டா கவர்ல எல்லாம் காய்ச்சிருக்கு. இந்த பூ இது கேட்டல, இதெல்லாம் என்ன செடி? இதான் என்ன செடி? உனக்கே தெரியல. இது என்னது இவ்வளோ பெருசா இருக்கு? மொட்டை மாடியில வைக்கிறதா? இதெல்லாம் படிக்க வைக்கிறதா? உள்ள இன்டோர்ல. இது எல்லாமே இன்டோர். ஓகே. ஸோ ஆக்சுவலி எல்லா செடிகளும் வந்து இறங்கிட்டு இருக்கு. இங்கே தான் எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கணும், மொட்டை மாடியில். ஸோ ஏற்கனவே எங்கள் ரூமில் அங்கே வச்சுருந்தோம். இங்கே கொஞ்சம் வச்சு ஃபில்லப் பண்ணணும். வீடையே கொஞ்சம் அழகாக பண்ணலாம் இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சா. செடியா கிரீன்லேண்ட் நர்சரியிலேருந்து பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நீயே வைக்கலாம்னு நினச்சேன். அவர் காமிச்சிருந்தா அது ஒரு ஆசை. சரி நம்மளும் இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு. அதனால பப்பாளிலேருந்து சப்போட்டாலேருந்து மாடியில் வளரக்கூடிய அனைத்தும் எனக்கு வேணும்னு மொத்தமாக இறக்கிட்டாரு. இதெல்லாம் நம்ம பச்சை பசேல், எங்கள் வீடு வாசல்லே பாருங்கள் பச்சை பசேல்னு இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 3வது மாடி வரைக்கும், மொட்டை மாடி வரைக்கும் போய் ஏறி போய் எடுத்துகிட்டு வைக்கணும். அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. செடிகள் வந்துருக்கு. என்னென்ன பழம் அது இதுன்னு அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க தெரியும். மெயினாக வந்து கிரீன்லேண்ட் இங்கேருந்து ஏறி அங்கேருந்து போகணும். ஆக்சுவலி இன்னைக்கு எங்களோட அங்கிளோட இறந்த நாள். ஸோ அதனால வந்து அவருக்கு படையல் போகணும். என்னென்ன பண்ணியிருப்பாங்க? ஏன் மாமனார் தாத்தாமா, உங்களுக்கு தாத்தா ரைஸு, அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து சாம்பார், அப்புறம் வந்து பருப்பு, அப்புறம் இது வந்து அப்பளம், ரசம், அப்புறம் வந்து கழனி மண்டி, வெண்டைக்காய் கழனி மண்டி, அப்புறம் வடை, பாயாசம். என்ன பாயாசம்? என்ன பருப்பு பாயாசம். நீ கேட்டேன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. பருப்பு பாயாசம் அவருக்கு பிடிக்கும். வடை, சுட சுட வடை, வடை, இதெல்லாம் எங்கள் அங்கிளுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து படைக்கணும் எல்லாத்தையும். பருப்பாயசம் ரெடி. இதில் பால் மட்டும் ஊற்றினா போதும். இந்த வீட்டுக்கு வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் மாமியார் வந்து பருப்பு பாயாசம் பண்ணுறாங்க. ஆமாம், இன்னும் எத்தனை டைம் கேட்டிருக்கேன். நிறைய வித்தைகள்லாம் கற்று வச்சிருப்பாங்க, ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அதை நம்மளாம் ஞாபகப்படுத்தி நீங்க இதை பண்ணுவீங்களா, பண்ணி ஆமால பண்ணியிருந்தேன் அன்று ஒரு காலத்தில் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு கேட்டதன் பேரில் வந்து பருப்பு பாயாசம் எங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆமாம், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக படிக்கணும். எவ்வளோ பெரிய மரம் அழகா இருக்குல்ல, வீட்டு முன்னாடியே இந்த மரம் வச்சு. சப்போட்டா
இந்த சப்போட்டா இது பனானா சப்போட்டா தானே? டிராகன் டிராகன்டா, கேக்டஸ் இல்ல. டிராகன் டிராகன். மாமியார் மருமகன் சொல்றாங்க இது மாதிரி வைங்க அது மாதிரி வைங்க. அந்த பழமெல்லாம் அணிக்கடிச்சிடுங்க. அப்புறம் குட்டி குட்டி பேக்குல போட்டுட்டு சாயமா போட்டுட்டீங்கன்னா மழை தண்ணி வந்தா என்ன இது என்ன மரம் தெரியுமா? எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. டிஸ்கஷன் எங்க வீட்ல செடி வைக்க போறோம்னு எல்லாருக்கும் ஹாப்பி. எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க 2 பேரும் மேட்சிங்கா தான் பிங்க் ட்ரெஸ் போடுவாங்க போல. பாத்துக்க. செடி இல்ல செடி இல்ல இது. இது என்ன செடி இது? போ இவ்வளோ பெரிய செடி போகுதுப்போ. படைத்தாச்சு. யாரு யார் இவங்க? பிரின்சஸா நீங்க? ஏஞ்சிருங்க வாங்க பிரின்சஸ் ஏஞ்சிருங்க. தாத்தாக்கு சாமி கும்பலாம் வாங்க வாங்க. எப்படி இருக்கு? ரியாக்கு பெரிய மனுஷி ரியாக்கு பண்ணிருக்காங்க. ரியா போய் சாப்பிடலையா? இலை போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து லெமனா? மார்க்கெட் லெமனு. ஓகே அது வந்து தாய்லாந்து லெமன் இது. ஓகே இது வந்து மல்பெரி. சூப்பர். ஓ வாழை மரம் வச்சிட்டிங்களா? வாழை சூப்பர். வாழை பப்பாளி. டாப்ப இது என்ன ஃப்ரூட்டு? இது பூ. சொன்ன உனக்கே தெரியலையா? ஆக்சுவலி அது அது என்னது இது? டிராகன் ஃப்ரூட். ஓகே சோ அது அந்த ஓரமா வச்சு அப்படியே சர்க்கிளா ஏறி போகும். ஓகே ஆமா. ஆனா குயிக்காவே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்கப்பா. சூப்பரா குயிக்கா பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வாசனை சூப்பரா இருக்கும். இது இந்த பூவோட வாசனை நல்ல மனமா இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ரியா இங்க எட்டி பார்க்க கூடாது. அதுதான் இந்த ஏரியா ஃபுல்லா க்ளோஸ் பண்றோம். ஓகே ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்கா. என்ன சாப்பிட்டியா எல்லா சாக்லேட்டையும்? என்ன சாக்லேட்? குனாஃபா. என்னப்பா குனாஃபா? நான் தான் தூக்குனேன். என்னடா தள்ளிட்டு வரல, தூக்கிட்டு தான் வந்தேன். நீ தான் டைல்ஸ் தேஞ்சிரோ சொல்லுவல்ல, அதனால தள்ளிட்டு வரல, தூக்கிட்டு வந்தேன். என்ன தூக்கக்கூடாதா? ஃபேமிலி வயசுல பாப்பா வச்சிருக்கோம். இது நல்லா மோந்து பார்க்கக்கூடாது. நல்ல வாசனையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கல்லு வச்சுக்கணும். எதுக்கு கல்லு வச்சுக்கணும்? அவர் சிரிக்கிற வச்சிருந்தா இங்க வச்சு கட்டி போங்க. சும்மா உயிரை வாங்காது. ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு ராவா வெறும் தண்ணி மட்டும் வரும். அதுதான் இந்த மேட்டு போட்டு பண்றது. இல்லைன்னா மண்ணும் சேர்ந்து வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். சேர் மாதிரி ஆயிடும். அதுக்காக அடுத்தது இது மாதிரி வச்சுட்டு ஃபில்டர் மாதிரி நம்ம மீன் தொட்டி பண்றோம்ல ஃபில்டர். ஆமா அந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்தது மண்ணு, அடுத்தது கொக்கோ பீட். கரெக்டா? அப்படியே ஒவ்வொரு லேயரா போட்டு வருவோம். ஆமா. இதுதான் வந்து ஒரு பெரிய செடி வைக்கணும். ஒரு பெரிய செடி வந்து மரம் வைக்கணும்னா சும்மா மண்ணை மட்டும் ரொப்பிட்டா செடி வந்துடாது. மாடி தோட்டத்துக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ப்ரொசீஜர் வச்சு பண்ணாதான் அது கரெக்டா வரும். ஸோ அழகா இங்க பாருங்க, அந்த அழகா இது பண்ணி ஃபில்லப் பண்ணி கொக்கோ பீட். இது வந்து தேங்காவோட நார் இதெல்லாம் ஃபில் பண்ணி அடுத்தது வந்து சத்து போடுவாங்க. சத்தான சில இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. மினரல்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ். அதுவும் 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த கிளறி விட்டு ஃபர்டிலைசேஷன் பண்ணாதான் அது இன்னும் நல்லா வரும். ஸோ அங்கே வச்சு நாங்கள் நிற்க வைக்க போகிறோம் அந்த இடத்த. வச்சாச்சு. இது நீம் கேக் மேம். இதுலேருந்து எந்த ஒரு ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக. ஓ, இதில் எல்லாமே மீதி எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி வச்சு. ஓகே ஓகே. பத்தியாச்சு. ராஜமா மொட்டை மாடியே ஒரு பூஞ்சோலையே ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, இல்லை கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்படின்ற மற்றபடி நீ சொன்ன மாதிரி தான்.
இந்த இடம் உனக்கு ஃப்ரீயாக இருக்கும், அந்த இடத்துல யூஸ் பண்ண சொன்னால் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ புட்டை எல்லா இடத்துலையும் நட்டிடுவ போல நீ. நான் நட்ட மட்டும் நீ எதுவும் வந்து போட்டு சாப்பிட மாட்டேன். நான் வந்து மெயின் பண்ண நீ வந்து அந்த எல்லாம் பொருள் சாப்பிட்டு இருக்கல, அதான் எக்ஸ்ட்ரா நீ சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த சப்போட்டா, சரி, அப்புறம் அந்த பூ. சரி, நல்லா தண்ணி ஊற்றி உரம் போடுப்பா, சரியா? அப்பதான் சாப்பிட முடியும், சரியா? மெயின் பண்ணுறதுக்கு நம்ம க்ரீன்லேண்ட் அவங்க இருக்காங்க. சரி, க்ரீன்லேண்ட் நர்சரி இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்ல. ஃபோன் பண்ணால் டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணி கொடுத்துருவாங்க. வெரி குட். யாரு மையன் வயிற்றுல இருக்கா? கொக்கோ ட்ரீ இருக்கா? யார் இருக்கா? பேபி இருக்கா? என் தங்கம் அடிக்கடி வந்து வந்து காதை வச்சு கேட்பாங்க இந்த அம்மா. சண்டை பிடிச்சி பாரு இருக்குது உனக்கு வளர்ந்தோன்னே. 2 பேரும் ஃபைட் பண்ணுவீங்களா? இங்க பாருங்க, ஃபைட் பண்ணுவீங்களா பேபி கூட? பண்ண மாட்டீங்களா? கேண்டி கொடுப்பாங்களாம். இருக்க பாப்பாவோட சண்டை போட மாட்டாங்களாம், கேண்டி கொடுப்பாங்களாம். பார்த்துக்கோங்க, இந்த மூஞ்ச வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. கேண்டி கொடுக்கறது பிறந்தோடனே பார்க்கலாம், இது கேண்டி கொடுக்குதா இல்லை தர்மாடி கொடுக்குதான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அவ்வா தான் வந்து மண்டையை பிச்சுப்பாங்க. இப்போ 2 பேர்ட்டையும் பாச போராட்டமா இருக்கு. You have a big tummy in your belly. என்ன? You have a big tummy in your belly. பெத்தியா? It's a baby in your tummy. அவங்க அப்பா வயிற்றுலயும் பேபி இருக்கா, தொப்பை இருக்குதுல்ல, அது அவர் வயிற்றுல பேபி இருக்கு மம்மி அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அது கிவியா? கிவி இல்ல, சப்போட்டா. சப்போட்டா சொல்லுங்க. Sapota. சப்போட்டா Yes, yes. வாஷ் பண்ணிட்டு நம்ம பழுக்க வச்சு சாப்பிடலாம். பழுத்துருச்சா என்ன? That one. இல்ல இல்ல, அது குடிக்கிற தண்ணி. நிறைய பேருக்கு டவுட் நிறைய வரும். இது மாதிரி வச்சா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் போல, ஒரு 2 months 3 months இருக்கும், அப்புறம் பழம் வந்தோடனே அப்படியே செத்துரும்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் இதை வச்சு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. கொய்யாக்காவும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த செடிகள்லாம் வைக்கும்போது ஃபெர்டிலைசேஷன் வந்து கண்டிப்பாக வேணும். அது கிடைச்சாதான் அது இன்னும் சூப்பராக மாதம் பராமரிக்கணும். அது கூட நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கணும்ல. ஊட்டச்சத்து ஏன்னா நம்ம மேலே வச்சு வளர்க்கும் போது அது வந்து அதுக்குண்டான அது கொஞ்சம் சின்னதுலேயே வந்து பழுக்கணும்னா அதுக்கான சத்துக்களை கொடுத்தாதான் கரெக்டாக கிராப் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணணும். இந்த சப்போட்டா தான் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எப்படி கிராப் பண்ணுறது? வந்து இது ஃபுல்லாக வச்சோடனே என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றத காட்டுறோம். உங்களுக்கும் என்ன க்ரீன்லேண்ட் நர்சரி நான் வந்து டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அவங்க கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே. ஆக்சுவலி இப்போ நாங்கள் இருக்கிறது மொட்டை மாடியில் இன்னொரு ரூம். அதில் தான் எங்களோட பீரோ எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். சில பழசு பொட்டதுங்களெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இங்கேருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்படி பார்க்கலாம், செடியெல்லாம் அழகாக பார்க்கலாம். ஏன் நீங்கள் கட்டினீங்கன்னு சொல்லலாமா? இந்த மாதிரி ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணுறேன், Cousin, we need to put எனக்கு ஒரு ஜிம் ரூமாக யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். இது பார்த்தா ஜிம் ரூமாவா இருக்கு. எல்லா ரியாவோட சைக்கிளு, பைக்கு, காரு எல்லாம் இங்கே தான் நிற்கிது. எல்லாம் வீட்டோட யூஸ் பண்ண பெயிண்ட்லேருந்து எல்லாம் இந்த ரூமில் தான் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஒரு நாள். இது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட் பண்ணணும். ஏதோ ஸ்டோர் ரூம் மாதிரி இல்லை, குப்பை ரூம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் அழகாக வைக்கணும். ரியாவோட புதுசாக வாங்கின சைக்கிள் முதற்கொண்டு இங்கே தான் இருக்குது. ஒரு நாள் கூட ஓட்டுறதில்ல. ஆளப்பாரு நல்லா. Mommy, this is yours, this is mine. ஓகே டாடி, இது டாடிக்கு. ஓகே, பாட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாட். அது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம நீட்டாக தொடச்சி நம்ம ரூமுக்குள்ளே ஒரு கார்னர் இது பிளான் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் அழகாக வரும், நல்லா டார்க்காக மாதிரி இருக்கும். இது என்ன சொன்னார் இப்போ? இது வந்து மல்பரி வந்து நாங்கள் மேலே வச்சுருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? க்ரூம் பண்ணிடணும். ஓ, வரும். கேட்டுக்கோ, இதெல்லாம் நீ தானே தோட்டம் வைக்க போற. கேட்கணும் அவசியம் இல்லை. இப்போ என் பிள்ளை பேர் ஏதோ ஆக்ஷன்லாம் பண்ணுறான். The sun is closing my eyes and I'm doing like this. What? It has spikes on it. Okay, what leaf this is? But I put that on what leaf this is. I touched it, it says ஸோ ஃபைனலாக வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த சைடு இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது சேரெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாகிடும். ஏன்னா இதுலேருந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகி ஒயிட் வாட்டர் தான் வரும். அதனால இந்த இடம் மொட்டை மாடிலாம் அழுக்கே ஆகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரேஞ்ச் பண்ணும்போது அப்பப்போ அந்த மண், சாயில் இதெல்லாம் வந்து அழுக்கப்படும், அவ்வளோதான். கழுவுனா சரியாயிடும் இதெல்லாம்.
ஆக்சிஜன் நல்லா பியூரிஃபிகேஷன் பண்ணுவோம்ல இது, அதனால பெட்ரூமில் வச்சு அந்த ரப்பர் பேண்ட் அந்த கார்னர் வச்சுக்கலாம். ப்ரொஜெக்டர் போடும்போது டிஸ்டர்ப் ஆகாதா? இந்த கார்னர்மா. சரி, வீடெல்லாம் செடி செடியாக இருக்கணும் என் ஹஸ்பண்டுக்கு. என்னம்மா This one is good. நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பாட் வந்து ரொம்ப அவர்கிட்ட அழகாக இருக்கும். கிரீன்லேண்ட் நர்சரியில் பாட்டெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக Mummy, Daddy. நல்லா இருக்கும். Daddy அங்க வைக்கலாம். எந்த பாட்டு? என்ன பிக் பாஸ் மாதிரியே பேசுது. நல்லா இருக்கீங்களா? அங்கே வைக்கலாம். அங்க வச்சா நீ வந்து டோரை ஓபன் பண்ணனும். ஓப்பன் பண்ணணும்ல, ஓப்பன் பண்ணலாம். எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? வைக்கலாம். ஆக்சுவலி வந்து இது ரியாவோட ரூமோட பால்கனி. எனக்கு ரியா ரூம் பால்கனி ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் இவளோட ரூம் பால்கனி. ஆக்சுவலி நாங்கள் வீடு கட்டும் போதே 2 பால்கனிலையும் நிறைய செடிங்க வந்து வெளியிலேருந்து வீட்டுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்றதுனால வச்சது. ஸோ இவருக்கும் அதான் ரொம்ப பிடிக்கும். மொட்டை மாடியில் வேற லெவலில் ஒரு கொடி மாதிரி வச்சிருக்காரு. அது இனி வரும், இனி இந்த வாரத்தில் வந்துடும். அதை வச்சா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், வீடு ரொம்ப அழகாக இருக்கும். மொட்டை மாடியை வந்து செடியெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக நீட்டாக கழுவி க்ளீன் பண்ணிட்டாங்க. பாருங்களேன் நீங்களே, அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக இருக்குது மேலேயே. என்ன ராஜம்மா, செடி வச்ச நேரம் மழை சும்மா சூப்பராக வருது. இந்த மாதிரி டைப்லாம் செடி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கிளைமேட்டு. அண்டு செடி வச்ச நேரம் எல்லா செடியும் ஒரே ஹாப்பி. மழை வந்தோடனே எல்லாம் அசைஞ்சு ஆடுறாங்க. பாவம், இவங்க தான் மழையிலே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இல்லை கடமை உணர்ச்சி, மழையிலையும் நனைஞ்சு வேலை செய்கிறாங்க. ஆமாம், இவருக்கும் எனக்கு இப்போ பெரிய சண்டை. அந்த செடியை அங்கே வைக்கணுமா, இங்கே ஏன் வச்சேன்னு சண்டை. சொல்லு, ப்ரெக்னென்ட் லேடி ஆசைப்பட்டா அந்த செடி அங்கே தான் இருக்கணும். நான் தான் தூக்குனேன். என்னடா தள்ளிட்டு வரல, தூக்கிட்டு தான் வந்தேன். நீ தான் டைல்ஸ் தேஞ்சிரும் சொல்லுவல்ல, அதனால தள்ளிட்டு வரல, தூக்கிட்டு வந்தேன். என்ன தூக்கக்கூடாதா? அது வெயிட்டே இல்லை, கொக்கோ பீட் தான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எஸ், மழை இன்னும் வந்து நிற்கலை, அடித்து தூள் கிளப்பிக்கிட்டே இருக்காரு. சவுண்டு கேட்குதா? இன்றைக்கி வந்தாங்க, வந்துட்டு மேலே ஃபுல்லாக டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு. கீழே நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டாங்க. அதாவது வீட்டுக்கு கீழே கும்பலாக இருந்ததில்ல அந்த இடத்த. அப்புறம் இதுக்கெல்லாம் இதெல்லாம் போட்டு அதுக்கான உரங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. ஏன்னா உரங்கள் ரொம்ப முக்கியம். எல்லா செடிகளுக்கும் நம்ம வீட்டையே சுற்றி ஒரு 60-70 செடிங்க இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து உரங்கள் போட்டாங்க. இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து இந்த மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. எஸ், இது வந்து இவங்களோட ஷாப் வந்து ஜோவா ஆஃபீஸ், அதாவது பொத்தேரி, குருவாஞ்சேரி பொத்தேரி அந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஜிஎஸ்டி மெயின்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய்க்கலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கும் செடி அதெல்லாம் வைக்கணுன்னா கண்டிப்பாக இவங்களை வந்து காண்டாக்ட் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சைடும் வந்து அழகாக பண்ணியாச்சு. இந்த சைடு செடி இல்லை, இந்த சைடு கட் பண்ணி ஒரு நீட்டாக பண்ணியாச்சு. பிகாஸ் இது வந்து மழை காலம் அப்படின்றதுனால இதெல்லாம் க்ளீனாக வச்சா தான் பாம்பு கீம்பெல்லாம் வராமல் இருக்கும், அதாவது பூச்சிகள் எல்லாம். அதனால் இதெல்லாம் நீட்டாக வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து உண்மையாக தேங்க்ஸ் டு கிரீன்லேண்ட் நர்சரின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கி எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. வீடு ஃபுல்லாக செடிகள், ஆக்சிஜன், காற்றை வந்து ரொம்ப ப்யூரிஃபிகேஷன் பண்ணோம். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கும். And I'm so happy thanks to Greenland Nursery. So guys, take care and bye bye.